இப்போ நம்ம பார்க்க போகிறது 12th தமிழில் பரிதிமார் கலைஞர் இருக்கார்ல, அவரை பற்றி. இதுலேருந்து எப்படியாவது ஒரு கொஸ்டினாவது வந்துடும். திராவிட சாஸ்திரி என்று சி.வை. தாமோதரனால் போற்றப்பட்ட பரிதிமார் கலைஞர் தந்தையாரிடம் வடமொழியையும் மகாவித்வான் சபாபதியாரிடம் தமிழும் பயின்றார். எஃப்ஏ தேர்வில் முதல் மாணவராக தேர்ச்சி பெற்று பாஸ்கர சேதுபதி மன்னரிடம் உதவித்தொகை பெற்றார். சென்னை கிறிஸ்துவ கல்லூரியில் பிஏ பயின்று தமிழிலும் வேதாந்த தத்துவ சாஸ்திரத்திலும் பல்கலைக்கழக அளவில் முதல் மாணவராக தேர்ச்சி பெற்று பதக்கத்தை பரிசாக பெற்றார். 1983ஆம் ஆண்டு சென்னை கிறிஸ்துவ கல்லூரியில் உதவி தமிழாசிரியராக பணியாற்றி தொடங்கி பின்பு தலைமை தமிழாசிரியராக பதவி உயர்வு பெற்றார். அப்புறம் ரூபாவதி, கலாவதி ஆகிய நாடக நூல்களை, களவழி 40 நூலை தழுவி மானவிஜயம் என்னும் நூலையும் இயற்றியுள்ளார். ரூபாவதி, கலாவதி ஆகிய நாடக நூல்களை எதை தழுவினா களவழி 40 நூலை தழுவி மானவிஜயம் என்னும் நூலையும் இயற்றியுள்ளார். அடுத்து பாருங்கள், ஆங்கில நாடக இலக்கணத்தை அடிப்படையாக கொண்டு நாடக காவியல் என்னும் நாடக இலக்கண நூலை இயற்றினார். இவரது தனி பாசுரத்தொகை என்னும் நூல் ஜி.யு. போப் அவர்களால் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டது. மூசி பூர்ணலிங்கனாருடன் இணைந்து இவர் நடத்திய ஞான போதினி அக்காலத்தில் குறிப்பிடத்தகுந்த அறிவியல் இதழாக திகழ்ந்தது. இவரது தனி பாசுரத்தொகை நூல் யாருன்னா ஜி.யு. போப்பால் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டது. இது முக்கியமான கேள்வி. அடுத்து ரூபாவதி, கலாவதி, அப்புறம் மானவிஜயம் நூலை இயற்றியுள்ளார். யாரோட உதவித்தொகை பெற்றார்னா பாஸ்கர சேதுபதி மன்னரோட உதவித்தொகை பெற்றார். திராவிட சாஸ்திரி என்று யாரால் போற்றப்படுனா சி.வை. தாமோதரனால் போற்றப்பட்டார். தமிழை உயர்தனி செம்மொழி என்று தன் பேச்சின் மூலம் தொண்டலில் மெய்ப்பித்தவர் யார்? பரிதிமார் கலைஞர். அதுக்கப்புறம் தான் 2004ஆம் ஆண்டு நடுவண் அரசு தமிழ் மொழியை உயர்தனி செம்மொழியாக அறிவித்தது. பெற்றோர் தனக்கிட்ட இப்பெயரான சூரியநாராயண சாஸ்திரி என்ற வடமொழி பெயரை தமிழில் பரிதிமார் கலைஞர் என்று பெயர் மாற்றம் செய்து கொண்டார். இவர் தமிழ் முன்னேற்றம் பற்றி சிந்தித்து செயலாற்றுவதை தம் வாழ்நாள் கடமையாக கொண்டு இவர் 33வது வயதில் உலக வாழ்வை நீத்தார். பல மொழிகளுக்கு தலைமையும் மிக்க மேதமையும் உடைய மொழி, உயர்மொழி, தனித்து இயங்க வல்ல ஆற்றல் சார்ந்த மொழி, தனிமொழி, திருந்திய பண்பும் சீர்த்த நாகரிகமும் பொருந்திய தூய மொழி செம்மொழி ஆயின் தமிழ் உயர்தனி செம்மொழியாம். இது யார் கூறினதுன்னா பரிதிமார் கலைஞர். எந்த கட்டுரையில்னா உயர்தனி செம்மொழி என்னும் கட்டுரையிலேருந்து. இதுலேருந்து என்னென்ன கொஸ்டின் வரும்னு பார்த்தோம்னா, சி.வை. தாமோதரனார் பரிதிமார் கலைஞரை எவ்வாறு போற்றினார்னா திராவிட சாஸ்திரி. இவர் எழுதிய நாடக நூல் ரூபாவதி, கலாவதி. அடுத்து பாருங்கள், அதில் செம்மொழி பண்புத்தொகை, செம்மொழி செம்மை கூட்டல் மொழி, ஈறுபோதல் என்ற விதிப்படி செம்மொழி என்றாயிற்று. பரிதிமார் கலைஞர் தமிழுக்கு தந்திட்ட பெருமைமிகு வரிகள் ஒன்று திருந்திய பண்பும் சீர்த்த நாகரிகமும் பொருந்திய தாய்மொழி செம்மொழி. சூரிய நாராயணார் இதன் தமிழ்நாக்கம்னா பரிதிமார் கலைஞர்.